ஹாய் ஹலோ வெல்கம் டு குயிக் ஸ்டடீஸ் லேர்னர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம குயிக் ஸ்டடீஸ் லேர்னர்ஸில் வந்து 10th வந்து மேக்ஸ் 7th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு சம் 7.1 தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபார்முலாஸ் படித்தா நம்ம இந்த சம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஒரு வடிவம் கொடுத்துட்டு அதில் ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணாலே போதும். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் பக்கப்புற பரப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு உருளை ஷேப்பில் இருக்கிற ஒரு வடிவத்தோட இதில் பார்த்திங்கன்னா உயரமும் ஆரமும் கொடுத்துட்டாங்க. அதை சுற்றி இருக்கிற அந்த வலைபரப்பும் புறப்பரப்பையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க சம்முக்குள்ளே போகலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். தீர்வு 7th சாப்டரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சம்ஸ் போட முடியும். இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உயரமும் ஆரமும் கொடுத்துருக்காங்களா, அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். உயரம் வந்து h சொல்லுவாங்க 20 சென்டிமீட்டர் அண்ட் ஆரம் வந்து ஆர் சொல்லுவாங்க, ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வலைபரப்பை கண்டுபிடிச்சிடலாம். வலைபரப்போட ஃபார்முலா என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். 2πr/h சதுர அலகுகள் தான் வலைபரப்போட ஃபார்முலா. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுன்னா நீங்கள் சம போட்டுடலாம். இந்த 2 அப்படியே வந்துடும். பைக்கு வந்து 22/7 இன்டூ இங்கே எதுவுமே இல்லைன்னா பெருக்கல் குறி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஆறுக்கு என்னது 14, உயரம்க்கு என்ன 20. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சாரி, இப்போ வந்து 7 2 14. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணதை தவிர்த்து மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். 2 22 2 20. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு 44 கிடைக்குது. 44 ரெண்டு கூட பெருக்கும்போது நம்மளுக்கு 88 கிடைக்குது. அப்போ 88 × 20 பெருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 16க்கு மீதி 1, 8 16 1 17. எவ்வளோ வருதுன்னா 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா இருக்கிறத எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டு கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ வலைபரப்போட வலைபரப்பு எவ்வளோ? வலைபரப்பு வந்து 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.